வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னோட கிளினிக்கு குட்டி குழந்தை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்ன ட்ரீட் பண்ணாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை. அவனுக்கு கண்ணத்துல ஆக்டர் பிரபு மாதிரியே குழி விடும். ரொம்ப அழகா இருப்பான். நம்ம சிரிச்சு மயக்குவோம். நான் பாட கீழே குடிஞ்சு பேச ஐ அப்படின்னு கூப்பிடுவான். நான் இப்போ கூட என்ன மிரட்டினான். வளர்ந்தப்ப பாருங்க பெரிய ஆளா வருவான். என்ன பண்ணானா ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சப்போஸ் அவனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இப்படி கத்துறானே இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சு இப்படி நைஸ் பண்ணுவான். அப்படியே மயக்கம். எனக்கு அவனை காமிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஃபேன்ஸ் ஸ்லோவா சுத்தத்தை பார்த்து இப்போ இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கான். அவனோட அம்மாவுக்கு பித்தப்பைக்கல் பயங்கரமான வலி. அவங்க அம்மா வந்து வலி தாங்க முடியாம இந்த பித்தப்பை கூட எடுத்து போட்டு என்னால குழந்தையும் பார்க்க முடியல, குழந்தை பிறந்து பச்சை உடம்புல என்னால இந்த வலி தாங்க முடியலன்னு இந்த 7mm x 4mm இருக்காமிடா. 7mm x 4mm கான்ட்ராக்டட் கேல்பிளாடர் வித் கால்குலஸ் இருந்தது. இது வந்துட்டு 13/8 இது பார்த்த உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்களா? இதே மந்த் வந்துட்டாங்க. இப்போ வந்து இன்னைக்கு 25/12 பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு பித்தப்பை இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. பித்தப்பை கல் இல்ல, சாரி, பித்தப்பை இல்லைன்னு சொல்லிட்டேனா, டங் ஸ்லிப் ஆகி நான் வந்து குணச்சேசப்பட்டு சொல்லிட்டேன். அந்த பித்தப்பையை காப்பாத்தணும்னு நாங்க இவ்வளவு பாடுபட்டோம். அசால்ட்டா பித்தப்பை இல்லைன்னு, பித்தப்பையில கல் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க முதல் நாள் போய் பார்த்து நம்ம 2வது நாள் போய் திருப்பி சிடி எடுத்து எம்ஆர்ஐ எடுத்து எல்லாம் செக் பண்ணி பித்தப்பை கல்லே இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு வந்து தேங்க் பண்றதுக்கான இவ்வளவு தூரம் வந்தாங்க. ஆக்சுவலி வீடியோ போட வேணாம், இதை நான் போட்டோ எடுத்து வச்சுட்டேன், நாளைக்கு ரீல்ஸ்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பித்தப்பை கல் வந்துட்டு ரொம்ப வலிக்கும், போகும்போது அடைச்சி மஞ்சக்காமல வந்துடும், உங்க பித்தப்பை வெடிச்சிடும், உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது பயம்தான் மிகப்பெரிய வியாதி. இவங்க எனக்கு என்ன சொன்னாங்க, எனக்கு வலிக்கவே இல்லையே, எனக்கு போறதே தெரியலையே. 100ல் 98 பேருக்கு பித்தப்பை கல் போறதே தெரியாது. இப்போ வந்து நான் அதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். அதுல அட்வான்ஸ்டா இருக்கிறதுலே பெஸ்ட் மெடிசன், ஃபாஸ்டா கியூர் ஆகுற மாதிரி மெடிசன் நானே கண்டுபிடிச்சு வச்சிட்டேன், என்னோட ஃபார்முலா. அதனால உங்களுக்கு வழியே தெரியல. ஆனா 100ல் ஒருத்தவங்களுக்கு வழி தெரியணும். யார் ஒருத்தவங்க ரொம்ப சென்சிட்டிவ், தொட்டா சிங்கி, சின்ன ஒரு வார்த்தை கூட தாங்க மாட்டாங்க, ஒரு சொல்லிட்டா கண் கலங்குறாங்களோ அவங்களுக்கு பெயின் டாலரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்து சின்னது கூட ரொம்ப வலிக்கும். அவங்களுக்கு தலைவலி. இங்க பாத்தீங்களா, நான் சொன்னேன்னா அவன் கிட்ட நம்ம வந்து பேசணும், அவனே கொஞ்சிட்டே இருக்கணும். அப்படி அவன் எனக்கு விளையாட்டு காமிக்கிறான், நான் சிரிக்கிறது. நான் அவனுக்கு விளையாட்டு காமிக்கல. குழந்தை வந்து தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அவன் வந்து எப்படின்னா நம்மளுக்கு சிரிக்கிறது, விளையாட்டு காமிக்கிறது, நான் இப்படிலாம் கையை ஆட்டி ஆட்டி பேசுறது அவன் நினைச்சுக்கிறான்னா அவனை நான் கொஞ்சம் விளையாடுறேன், அவனை கொஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அவன் ஹாப்பியா இருக்கான். அவன் எதுக்கு ஹாப்பியா இருக்கானா, இப்ப அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு, நீங்க இப்படி சிரிக்கிறீங்க கொட்ட பல்லு. அவ வந்து என்னை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவங்க அப்பாக்காக தான் வீடியோ போட போனேன். எதுக்குன்னா நான் வந்து வெளியே அனுப்ப போயிட்டேன். அவர் ஒரே சந்தோஷம், அப்படியே 1000 பட்டாம்பூச்சி அவர் தலையை சுத்தி பறக்குது, அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒய்ஃப் இவ்வளவு லவ் பண்றாரு, இவ்வளவு ஹாப்பி. ஆக்சுவலி அவங்களுக்கு கல்லு சரியானது, பாரமே இறங்கின மாதிரி நீங்க இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணீங்க. ஏன் அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு கொடுத்தீங்க, அதுதான் நான் வீடியோ போட்டேன். பயப்படவே கூடாதுன்னு சொல்லுவாரு. இல்ல அது நார்மல் ஆபரேஷனால நான் பரவாயில்லன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் கிடையாது, ஒரே புஷ் தான், நார்மல் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. நீங்க எத்தனை ஜென்மத்தை அவன் தான் இல்லன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பயத்துல ஐயோ நீ தாங்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நீங்க போய் பயத்துல தாங்க முடியாதுதான். இப்ப எங்க அப்பா இருந்திருந்தாங்க, ஆபரேஷன் பண்ண சொல்லிருப்பாங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் எப்ப கன்சீவ் ஆனேன்னா அப்பல இருந்தே அவர் சொல்லிட்டாரு நார்மல் தான் ஆகணும். இல்லப்பா, நான் இப்போ எனக்கு வேலை இருக்குப்பா, அடுத்த பேஷண்டா அத்தை பாக்கணும், வெளியே இருந்தாலும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, எத்தனை பேஷண்ட் இருக்காங்க, நீ இப்படி விளையாடிக்கிட்டு இங்க பாருங்க. அவன் வந்து இவ்வளவு நேரம் சிரிக்க வச்சு காமெடி பண்ணி என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் பண்ணி நான் இப்படி ஒளிஞ்சு வேற விளையாடணும். நம்மளுக்கு டைம் இல்லப்பா. இங்க பாருங்க, நீங்க கோவமா பேசினா அவன் சிரிப்பான், அவன் வேற எங்கேயும் பார்க்க மாட்டா. நீங்க வீட்டுல இப்படி சிரிக்க சொல்லி கொடுத்தா கூட்டிட்டு வரணும். எத்தனை மாசம் ஆகுது அவனுக்கு? 10 months தான் ஆகுது. என்னை அப்படியே கட்டி வச்சிருக்காங்க அவனுக்குள்ள. சோ அவர் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஹஸ்பண்ட். எப்பயுமே நம்ம கணவர் வந்துட்டு ஒரு அன்பான சென்சிபிளான ஒரு படிச்ச பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைங்க. ஆக்சுவலி அதுதான் ரொம்ப முக்கியம். பட் அவரு லெனின் சார் மாதிரி தாடியெல்லாம் வச்சுட்டு அந்த ட்ரெண்டிங். இவன் வந்து இந்த குழந்தை சிரிப்பு கேட்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த கடவுளே சிரிக்கிற மாதிரி, ஏஞ்சல் சிரிக்கிற மாதிரி. அவனுக்கு அவங்க அம்மா சரி பண்ணனால அந்த ஹாப்பினஸ்ல சிரிக்கிறான் போல இருக்கு. சரி, அதனால இப்ப நீங்க பித்தப்பையை எடுக்க கூடாதுன்னு அதையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவரோட வற்புறுத்தல் தான் இப்ப இங்க வந்தீங்க. இல்ல பித்தப்பை எடுத்துப்பீங்க.
அப்ப டெய்லி உங்க வீட்டுக்கார காலுக்கு இப்படி பூ எடுத்து போட்டு காலை தொட்டு தொட்டு கொண்டு டெய்லி வந்து எடுத்து போட்டு இது உறுப்பை காப்பாத்தின தெய்வமே, எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வமே, குழந்தை கொடுத்த தெய்வமே சொல்லக்கூடாது, உறுப்பை காப்பாத்தின தெய்வமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார கால டெய்லி பூ எடுத்து போட்டு காலை வந்து தொட்டு தொட்டு கொண்டுருங்க. சரிங்களா? அவர் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே, கணவன்மார்கள் எல்லாமே ரொம்ப சென்சிபிளா, ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப பொறுப்பா இருக்காங்க. இந்த ஜெனரேஷன் சூப்பரா மாறி இருக்கு. ரொம்ப ஹாப்பி. நான் என் லைஃப்ல பாக்குற ஆண்கள் எல்லாமே ஒரு ஏஞ்சல்ஸா தான் பாக்குறேன். லெனின், அஸ்வின், இப்ப இவங்க ராஜா மாமா, என்னை சுத்தி இப்போ என்னோட குருநாதர் சொல்ல முனேஷ், லீஷ் மாமா, நான் என்னை சுத்தி பாக்குறதுல ஆண்கள் அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்காங்க. என்னோட லைஃப்ல நான் கிராஸ் பண்ணும்போது என் தம்பி இருக்கட்டும், இவர் இருக்கட்டும், நான் பேஷன்ஸா வராங்க. எல்லா ஹஸ்பண்ட்ஸ் பார்க்கும் இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே நம்மள உயர்த்தி, நம்மள அப்லிஃப்ட் பண்ணி, எல்லா பசங்களும் ஏஞ்சல்ஸ் தான் இருக்காங்க. நம்ம ப்ராப்பரா அவங்களை யூஸ் பண்ணி ஒழுங்கா அவங்களை கவனிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் சொர்க்கமா இருக்கும். நம்ம ஒரு கிறுக்கு முளைச்சு நம்ம ஒழுங்கா இல்லைனாதான் அந்த ஏஞ்சல்ஸ் வந்து டெவிலா மாறிடுறாங்க. சோ எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் கடவுள் பிளஸ் பண்ணும். அவங்க பையன் நிச்சயமா ஒருத்தவங்களோட லைஃப்ல ஏஞ்சலா இருப்பான். ஏன்னா இன்னைக்கு அவன் என்ன அப்படிதான் சிரிக்க வச்சான். சோ இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் இருக்கணும். நம்ம உறுப்புகளை காப்பாற்றணும். நன்றி, அவன் பொறுமை எழுந்துட்டான், எங்களுக்கு வந்து வேர்க்குது, அதனால நாங்க முடிக்கிறோம். ஓகே, பாய்.